ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை ப்ரொஃபஸர் ஹஸ்பண்டோட ஃபைனல் பாட்டை டைரக்ட் பண்ணிருக்கேன். டேரக்டாக நம்ம பாட்டுக்கள் அப்போல்லாம் நான் பேசுகிற விடட்டு பெயிண்டர் மட்டி தெரிஞ்சா ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்டுக்கள் அப்போல்லாம் டேயும் ஜிமினா வந்துட்டு நிற்கிறத பார்த்துட்டு வேகமாக டேயை டைட்டாக ஹேக் பண்ணிவிட்டு, சாரி டேயா, நான் அன்னைக்கு நீங்கள் கேட்க சொல்ல நான் அதை சொல்லவே இல்லை. அந்த பள்ளத்துக்குள்ளே யார் ஒன்று தள்ளி விட்டா நீங்கள் கேட்டீங்க, நான் சொல்லலை. என் பிரதரை சேவ் பண்ண திங்க் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அழுவாரா அந்த மாதிரி அழுதம். ஜங்குக்கிட்டே டைட்டாக ஹேக் பண்ணபடி சரி ஓகே க்ரை பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜாக்கை பார்த்து அப்படியே முறைச்சிட்டு ஏதோ என்னை விட்டு பிரிப்பேன்னு சொன்ன, இப்போ நீயே பிரிஞ்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே அப்படி ஜொங்குக்கு ப்ராடக்ட்ஸ்டலே தூக்கினபடி அவரோட கேபினுக்கு தூக்கிட்டு போகிறா. அந்த மாதிரி தூக்கிட்டு பண்ணோம். நீங்கள் ஜாக்கை எதுவும் பண்ணக்கூடாது, அவனை காலேஜை விட்டு வெளியெல்லாம் அனுப்பக்கூடாது அப்படிங்கிற மாதிரி டேட்டை சொல்கிறாரு. அவன் படிச்சுட்டு இருக்கான், இது ஃபைனல் இயர், அவன் எங்கேயும் போகக்கூடாது, அவனோட ஸ்டடி முடிஞ்சதுக்கப்புறம் அவன் வெளியே போட்டோம் அப்படிங்கிற மாதிரி டேக்கிட்ட நம்ம ஜொங்குக்கு இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் கேட்டு இந்த அளவுக்கு உன்னை கஷ்டப்படுத்தியிருக்கான், அந்த பள்ளத்துக்குள்ளே தள்ளி விட்ருக்கான், அப்படி இருந்து என் பேபி என்னம்மா பேசுது அப்படிங்கிற மாதிரி சரி ஓகே. எங்கள் டைம் ஸ்கிப் ஆகி இப்போ அப்படியே ஹவுஸில் காட்டினா ஜங்குக்கோட பேரண்ட்ஸ்க்கு ஜங்குக்கும் சுகாவுமே ஜாக் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கானுங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஜாக்கு இந்த மாதிரி என்ன அந்த மலையிலேருந்து தள்ளி விட்டுட்டான், இந்த மாதிரி அவனோட ஹார்ட்லேயும் எவ்வளோ சேஞ்சிங் இருக்குது, ஜாக் பேட் பாய் மாதிரி தெரியுறான், அப்படி இப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ஜங்குக்கு பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லிடுவாரா. இந்த மாதிரி சொன்னான். இப்போ உள்ளே என்ட்ராகிற ஜாக்கை பேரண்ட்ஸ் நோட் பண்ணிவிட்டு நாங்கள் என்னடா தப்பு பண்ணோம், என்ன தப்பு பண்ணோம், எதுக்காகடா இந்த மாதிரி பண்ண, என் சன்னுக்கு கூட நான் அந்தளவுக்கு திங்க் பண்ணலடா, இந்த கண்ட்ரிலேயே ஒரு நல்ல பிஸ்னஸ்மேன் டாப் 10 பொசிஷனில் இருக்கிற ஒரு பசண்டை தானடா நான் உனக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்கணுன்னு ஹோல் ஒர்க்கையும் பண்ணேன். நீ ஏன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக புரிஞ்சுக்கிட்டு நீ ஏன்டா மேரேஜ் காலை விட்டு வெளியே போயிட்டு என் சண்டை எல்லாத்துக்கு காரணங்கிற மாதிரி பேசுகிற. காடுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குடா யாருக்கு எடை கொடுக்கணுன்ட்டு, அதான் நான் உனக்காக பாட்டு எல்லாத்தையும் பண்ணா அதை நீ பிரேக் பண்ணிவிட்டு நான் பாட்டு பண்ண எல்லா ஒர்க்குமே ஏன் சன்னுக்கு கிடைக்கிற மாதிரி காட் பண்ணியிருக்காரு. நீ இந்த அளவுக்கு இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல. என்னோடய பிரதரோட சன்னுனுக்கு போயிட்டா நான் உன்னை அந்தளவுக்கு கேரிங்காக பார்த்துட்டு இருந்தேன், ஆனால் நீயும் என் பிரதர் மாதிரியே தான் இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல. உன்னோட திங்ஸஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ஹவுஸை விட்டு வெளியே போயிரு அப்படிங்கிற மாதிரி ஜாக்கை பாட்டு சொன்னால் ஜொங்குக்கு இந்த வேடை கேட்டுட்டு டேட் அப்படிங்கிற மாதிரி டேடுக்கிட்ட வந்தா இதுக்கு மேலே நீ எதையும் பேசாத, என் சன்னையே கில் பண்ணுற அளவுக்கு வந்ததுக்கப்புறம் உனக்கு இந்த பிளேஸில் இடம் கிடையாது, ஹவுஸை விட்டு வெளியே போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மேட்ஸை நோட் பண்ணிவிட்டு இவனோட திங்ஸஸ் என்னெல்லாம் இருக்குதோ எல்லாத்தையுமே பேக் பண்ணி இந்த பசண்டை ஹவுஸ்லேருந்து வெளியே அனுப்பிடுங்க. இனி எக்காரணத்தை கொண்டும் ஜாக்கு ஹவுஸ்குள்ளே வரவே கூடாது. யாராவது ஜாக்குக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஏதாவது பண்ணிங்க அப்புறம் நான் என்ன மாதிரி ட்ரீட் பண்ணுவேன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கோட டேட் அங்கேருந்து கோமா போனோம். ஜங்குக்கு அப்படியே டேடை நோட் பண்ணிவிட்டு டேட் அதுக்காக ஹவுஸ் எல்லாம் விட்டு ஏன் வெளியே அனுப்புறோங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு பேச ட்ரை பண்ணுறாரு. பட் இதுக்கு மேலே நான் அவனை ஹவுஸில் வச்சுருந்தா ஒன்றா ஏதாவது பண்ணிடுவான், நான் அவன் தப்பு பண்ணிட்டேன், நான் பாவம் பார்த்தது தப்பு, நான் பாவம் பார்த்ததுனால தான் அவன் இந்தளவுக்கு மோசமாக இருக்கிறான், ரொம்ப இன்னசென்ட்டாக பேசுகிறதெல்லாம் வச்சுக்கிட்டு அவனை நான் ரொம்ப இன்னசென்ட்டாகவே நினச்சிட்டேன், ஆனால் அவன் என்னோடய பிரதரோட சன் இல்லை, அதான் அவனோட பிஹேவியர் அப்படியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கோவமாக திட்டினபடியே ஜங்குக்கு டேட் அப்படியே ஹவுஸ்குள்ளே பேர் அவரோட ரூம்குள்ளே பேர் வர அந்த மாதிரி போனால் நீ உன்னோட ஹவுஸ்க்கு போ அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கிட்ட சொல்லிடுவார். ஜங்குக்குமே வேறு வழி இல்லாமல் அப்படியே ஹவுஸ்லேருந்து நேராக டேயோட ஹவுஸ்க்கு வருவாரா அந்த மாதிரியே வந்தான். இப்போ டேயோட ஹவுஸில் தான் நம்ம ஜங்குக் ரொம்ப சேடாக உட்காண்ட்ருக்க மூமெண்ட்டை நம்மகிட்டே நோட் பண்ணிவிட்டு ஜங்குக் பக்கத்தில் உட்காந்துட்டு என்னாச்சு என் பேபி ரொம்ப சேடாக இருந்த மாதிரி இருக்குது எதனால அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம டே ஜங்குக்கோட ஃபேஸை கப்பன்னா நான் டேடுக்கிட்ட எல்லாத்தையுமே சொன்னேன், டேடு ஜாக்கை ஹவுஸில் இருந்து வெளியே அனுப்பிட்டாரு அப்படிங்கிற மாதிரி க்ரை பண்ணுவாரா. அந்த மாதிரி க்ரை பண்ணால் அவன் பண்ணதுக்கு நான் மட்டும் உன் டேடோட பிளேஸில் இருந்தேன்னு வச்சுக்கோங்க போலீஸ்லேயே பிடிச்சி கொடுத்துருப்பேன். உன் டேடாக இருக்கப்போ ஏதோ பாவம் பார்த்து ஹவுஸை விட்டு வெளியே அனுப்பியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு டைட்டாக ஹேக் பண்ணபடி அதனால இப்போ உனக்கு என்ன ப்ராப்ளம், ஜாக்கு கஷ்டப்படுவான்ல அப்படிங்கிற மாதிரி ஜாக்கை ஹவுஸை விட்டு வெளியே அனுப்பியாச்சு, எப்படியும் அவன் கஷ்டப்படுவான்ல, அவன் ஸ்டே பண்ணதுக்கு இடம் வேணும்ல அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி
கில் பண்ணுற அளவுக்கு பிரதர் இருந்தாலுமே பிரதரை பற்றி நம்ம ஜங்குக் திங்க் பண்ணுறத பார்த்துட்டு உண்மையிலே உன்னோட கேரக்டர் தான்டா ரோடு, உன் ஹார்ட் அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கை டைட்டாக ஹேக் பண்ணப்படி அதெல்லாம் அவனை பாட்டுக்கு அவனுக்கு தெரியும், நீ தேவையில்லாமல் டென்ஷன் ஆகாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கிட்ட ப்ளே பண்ணிட்டு இருப்பாரா. அந்த மாதிரி ப்ளே பண்ணிட்டு இருந்தா இங்கே டைம் ஸ்கிப் ஆகி காலேஜ் தான் காட்டுது. காலேஜில் அதேமாரி நெக்ஸ்ட் டே காலேஜுக்கு நம்ம சுகாவும் ஜங்குக்கும் உள்ள என்ட்ராகிறாங்க. ஜாலியாக சிரித்து சிரித்து பேசிக்கிட்டே என்ட்ராகுவாரா. அந்த மாதிரி என்ட்ரானா நம்ம ஜாக்கு தான் இந்த மாதிரி உள்ளே என்ட்ராகிற ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு இனி பேரண்ட்ஸ்கிட்ட கொண்டு விட்டால் தான் பேரண்ட்ஸ் ஹவுஸ்குள்ளே விடுவாங்க, மணி இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி ஜங்குக்கிட்ட ட்ராமா பண்ணுவான். நம்ம ஜங்குக்கிட்ட ட்ராமா பண்ணி ஆக்டிங் பண்ணதுக்கு ஜங்குக்கு முன்னாடி நின்று க்ரை பண்ணுவானா. அந்த மாதிரி க்ரை பண்ணோம். ஜாக்கை பார்க்க சொல்லலாம் அந்த மலையில் தள்ளி விட்டுட்டும் டேயோட கேரக்டர் ரொம்ப தப்பாக பேசினது, சுகாவோட கேரக்டரையும் தப்பாக பேசினது தான் நம்ம ஜங்குக்கு ஃபுல்லாக திங்க் ஆகுது. திங்க் ஆனபடியும் ஜாக்கை நோட் பண்ணிவிட்டு பார்க்காத மாதிரி அங்கேருந்து போகலாங்கிற மாதிரி போனோம். ஜங்குக்கோட ஆன்சர் கிரிப்பாக பிடிச்சிட்டு, ப்ளீஸ் ஜங்குக்கு எதுக்காக ஜங்குக்கு என் மேலே எவ்வளோ கோவப்படுற, நீ சொன்னால் தான் பேரண்ட்ஸ் கேட்பாங்க, எனக்கு ஸ்டே பண்ண கூட ஒரு பிளேஸ் கூட இல்லை, நைட்டு முழுக்க நான் ரோட்டில் தான் இருந்தேன் அப்படி இப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக சிம்பத்தி க்ரியேட் பண்ணி ஜங்குக்கையே கரெக்ட் பண்ணுற அளவுக்கு பயங்கரமாக கதறி கதறி அழுது ட்ராமாவை க்ரியேட் பண்ணிகிட்டு இருப்பான். இவன் அழுற அழுகையெல்லாம் பார்த்து சுகா ஷாக் ஆகி இந்தளவுக்கு கதறி கதறி அழுறானே, ஜங்குக்கு இறங்கி வந்துடுவானோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம சுகா ஜங்குக்கை நோட் பண்ணோம். ஜாக்கோட ஆன்சர் டக்குன்னு நம்ம ஜங்குக்கு தட்டி விட்டுட்டு, இதே மாதிரி தான் நீ மாட்டையும் ட்ராமா பண்ணி பேசினேன், உன்னோட ட்ராமாலாம் இப்போ என்னால் நம்ப முடியாது, இதே மாதிரி தான் மேரேஜ் எண்டான டேயில் மேரேஜ் ஹால்லேருந்து இப்படி போயிட்டேன், என்னை கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு இதே மாதிரி தான் க்ரை பண்ணபடி என் முன்னாடியும் பேரண்ட்ஸ் முன்னாடி வந்த இந்த டியரி ஃபேக்கா இல்லை ட்ரூவா ஜாக்? ஐஸ்லேருந்து வந்துட்டா ட்ரூ ஆகிறாதுல்ல, அதுவும் ஹார்ட்லேருந்து பெயினாக வரணும்ல, ஹார்ட்லேருந்து பெயினாக வருதா அப்படிங்கிற மாதிரி எப்படி நம்ம ஜங்கு கேட்கவும் இந்த மாதிரி கேட்குறத பார்த்துட்டு ஜாக்குக்கு எதுவுமே பேச முடியல. ஜங்குக்கு நோட் பண்ணால் நீ இப்போவும் ஃபேக்கு தான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜாக்கை மூவ் ஆன் பண்ணிட்டு நேராக கிளாஸ் ரூம் வரான். இப்போ கிளாஸ் நடந்துகிட்ருக்க அந்த பிளேஸில் நம்ம ஜங்குக்கு லாஸ்ட்டு டெஸ்கில் தானே உட்காந்துருந்து கிளாஸை கவனிச்சிட்டு இருந்தான். ஜங்குக்கு இந்த மாதிரி செம ஹாப்பியாக இருக்கிற அந்த மூமெண்ட்டும் லாஸ்ட்டு செகண்டில் டேயும் ஜங்குக்கையும் பிரிக்கலான்னு திங்க் பண்ணான். இப்போ நமக்கே ஒர்க்கு வேணும், சேலரி வேணுங்கிற அளவுக்கு வந்துருச்சு, மணிக்காக நம்ம இனி என்ன பண்ண, ஜங்குக்கு நம்ம என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறானே, ஜங்குக்கு நம்ப வச்சாதானே நம்ம ஹவுஸ்குள்ளே போக முடியும் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக இப்படி திங்க் பண்ணிகிட்டு இருந்தான். சுகாடான் ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு, நீ உண்மையிலேயே உன் பிரதரை இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிட்டு ஜங்குக்கு என்னால் நம்ப முடியல அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஒரு பர்சன்ட் ட்ரூவாக பேசுகிறதுக்கும் ஃபேக்காக நடந்துக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது ஒன்றும் அவனோட ஃபஸ்ட்டு தப்பு இல்லையே, நான் அவனை ஃபர்கியூ பண்ணதுக்கு. அவன் எல்லாமே தெரிஞ்சே தான் ஹோல் ப்ராப்ளத்தையும் பண்ணியிருக்கான், தெரிஞ்சே தான் இந்த மாதிரி ஹோல் தப்பையும் பண்ணியிருக்கான். அவனை என்னால் ஃபர்கியூ பண்ண முடியாது. அதுலேயும் முக்கியமாக அவன் என்ன ஹேட் பண்ணது கூட எனக்கு பெருசாகவே தெரியல. டேயும் உன்னையும் வச்சு அவன் பேசினதுக்கப்புறம் எனக்கு பிரதர்லான்ட்டு ஒன்றும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தேன். அந்த கிளாஸ் ரூமுக்குள்ள நம்மகிட்ட என்ட்ராகுவாரா, அந்த மாதிரி என்ட்ராகி ஜங்குக்கு நோட் பண்ணால் ஜங்குக்கிட்டே பார்த்த உடனே அடி ஒரு மாதிரி ஒரு ஐய பிளிங்க் பண்ணபடி பிளைங்கிஸ்லாம் நம்ம டேக்கி பண்ணுவாரா, அந்த மாதிரி பண்ணால் டேக்கி ஒரு மாதிரி ஆகுது. என்ன எப்போது கிளாஸ் ரூமுக்குள்ள என்ட்ரானா நம்ம தான் நம்ம பேபிகிட்டே ப்ளே பண்ணுவோம், இன்றைக்கி என்ன பேபி உள்ளே என்ட்ராக சொல்லி நம்மகிட்ட ப்ளே பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்மகிட்டே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணபடி ஸ்மைல் பண்ணபடியே கிளாஸை ரன் பண்ணுவாரா, அந்த மாதிரி கிளாஸ் ரன் பண்ணால் இந்த மாதிரிட்டே சிரிச்சுக்கிட்டே கிளாஸ் ரன் ஆகிட்டுருக்க அந்த மூமெண்ட்டை ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ பேர் நோட் பண்ணால் சுகாடா டே ஏண்டா இப்படி சிடுன்ட்டு கடுன்ட்டு ஒரு வரப்பாக இருந்த ப்ரொஃபஸரை ஒரு கிளாஸ், அதாவது ஒரு ப்ரீடு எண்டாகிற வரைக்குமாடா சிரிக்க வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா நம்ம ஜங்குக்கு அடிக்க, ஏண்டா என் ஹஸ்பண்டோட ஃபேஸில் எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா அந்த ஸ்மைல், பார்த்துட்டே இருக்கலாம் நம்மளுக்கு.
அதனால நான் சிரிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு என்னடா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கேட்டான். டேய் அவர் தானா சிரிச்சா பரவாயில்லடா, கிளாஸ் எடுக்க எடுக்க சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வியாடா பாட்டுட்டு இருக்காங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இப்போ என்ன நம்ம ஜங்கு கிளாஸ் ரூம் முழுக்க சுற்றி பார்க்குறாரா, பார்த்தா எல்லாருமே நம்ம டேயை வியாடா தான் பாட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் அந்த மாதிரி சிரித்து சிரித்து கிளாஸ் எடுக்கிறாரோ, அந்த மாதிரி கிளாஸ் எடுக்கிறத பார்த்துட்டு எப்போதும் கடுன்னு ஒரு மாதிரி வெறப்பாலாம் நின்று கிளாஸ் எடுப்பார். இன்னைக்கு ஏன் ஒரு டைப்பாக சிரிச்சுக்கிட்டே கிளாஸ் எடுக்காருங்கிற மாதிரி தான் அவ்வளோ பேரோட ஐஸுமே டேயோட ஸ்மைல் மேலே தான் இருக்குது. ஹே ஏன்டா அவ்வளோ பேர் ஏன் ஹஸ்பண்டை பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு எழுந்து கட்டு வரா, இந்த மாதிரி கட்டுனா டக்குன்னு நம்ம சுகர் கிரிப்பை பிடிச்சிட்டு வாயை மூடிட்டு சும்மா இருடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு கண்ட்ரோல் பண்ணால் டேயும் ஸ்டூடெண்ட்ஸும் அப்படி நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால் என்னாச்சு ஜங்குக் அப்படிங்கிற மாதிரிட்டே கேட்கவும், ஒன்றும் இல்லை இவன் என்னோடய ஃபீட்டை மிதிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகாவை பாயிண்ட் பண்ணால் எப்பண்டா அப்படிங்கிற மாதிரி சுகா நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால் ஃபீட்டை மிதிச்சிட்டானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு புக்கை வேகமாக க்ளோஸ் பண்ணிவிட்டு நேராக ஜங்கு கிட்ட வந்துட்டு எந்த ஃபீட்டை மிதிச்சான், ஃபீட் ரொம்ப வலிக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் இதை சுகா நோட் பண்ணிவிட்டு ப்ரொஃபஸர் 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 நீங்கள் இப்போ கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கீங்க, எதுக்காக அவங்ககிட்ட அவனே மடிஃப்ளிட்டியாக பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இப்படி சுகா கேட்கவும் அப்புறந்தாட்டே ரியாலிட்டிக்கு வந்துட்டு சரி இந்த ஆயில்மெண்ட்டை போட்டுக்கோ அப்படின்னா ஃபீட் வலி போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எதையோ ஒன்று வர கொடுத்துட்டு நேராக வேகமாக போய் மறுபடியும் கிளாஸ் எடுப்பாரா, இந்த திரும்ப நம்ம ஜங்குக்கு பார்க்கவே கூடாதுன்ட்டு பிளாக் போர்டில் எழுத ஆரம்பிச்சிடுவார். இந்த மாதிரி எழுத ஆரம்பித்தான் நம்ம ஜங்குக்கு இன்னும் பயங்கரமாக ஷையானபடி சிரிப்பு வருது. இந்த மாதிரி சிரிப்பு வந்தான் சுகாடா எல்லாம் என் நேரம்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு புக் வச்சுருப்பார்ல அதை அவரோட ஹெட்லேயே வச்சு அடிக்கிறாரு. ஏன்னா நம்மகிட்ட கொடுத்துட்டு போனது ஒன்றும் மெடிசன் கிடையாது, பெரிய சைஸில் இது ஒரு சாக்லேட்டை கொடுத்துட்டு போயிருக்காரு. இந்த சாக்லேட்டை சாப்பிட்டா அவருக்கு ஃபீட் வலி போயிருமா, இந்த மாதிரி சாக்லேட் கொடுத்துட்டு போயிருக்க மொமெண்ட்டை பட்டுட்டு சுகா இந்த மாதிரி தலையில் அடிக்கிறதையும் பட்டுட்டு ஜங்குக்கு ஒரே சிரிப்பாக இருக்குது. ஃபீட்டு வலிச்சா இதுதான் மெடிசனா, இது தெரியாமல் போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த சாக்லேட்டை அப்படியே ஓப்பன் பண்ணி சாப்பிடுவாரா, இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தேன். நம்மகிட்ட கிளாஸ்லாம் முடிச்சுட்டு இப்போ பெல்லு கிளிக் ஆகி பிரேக் பீரியடு எல்லாருமே அப்படி கிளாஸ் ரூம் விட்டு வெளியே போனால் டேதான் அப்படியே அவரோட திங்ஸஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு சரி நம்மளும் கிளாஸ் ரூம் விட்டு போகணுங்கிற மாதிரி போனோம். ஹே டே எங்கே இவ்வளோ வேகமாக போகிற அப்படிங்கிற மாதிரி ஜொங்கு கூப்பிடுவாரா, அந்த மாதிரி கூப்பிட்டா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே போயிட்டாங்க. ஜொங்குக்கும் சுகாவும் மட்டும்தான் இருப்பாங்களா, இந்த மாதிரி இருந்தேன். ஜொங்குக்கு இந்த மாதிரி கூப்பிட்றத கேட்டுட்டு என்ன ஆச்சுடா உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் டே கொடுத்துருப்பார்ல சாக்லேட், அதனால பெருசு தானே அதில் கொஞ்சம் தான் சாப்பிட்ருக்காரு. அந்த மீதி இருக்கிற சாக்லேட்டை சாப்பிட்டபடியே டே கிட்ட வந்து நிற்பாரா, இந்த மாதிரி நான் ஏன் சாக்லேட் பிடிக்கலையா உனக்கு அப்படிங்கிற மாதிரிட்டே கேட்கவும் சாக்லேட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே திரும்பி சுகாவை நோட் பண்ணால் ஏதோ ப்ளே பண்ண போகிறான். சரிடா நான் வெளியே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா அப்படியே அங்கேருந்து வெளியே போவாரா, அந்த மாதிரி பண்ணான். எதுக்காகடா இப்போ உன் ஃப்ரெண்டை வெளியே அனுப்புனேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கிட்ட கேட்பாரா, அந்த மாதிரி கேட்டேன். அவர் ஒரு சாக்லேட் கொடுத்துருப்பார்ல, அந்த சாக்லேட்டில் ஒரு பீஸ் மாதிரி கட் பண்ணி அதை கரெக்டாக ஜொங்குக்கு அவரோட லிப்பில் வச்சுட்டு உண்மையிலே சாக்லேட் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது, நீங்களும் டேஸ்ட் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி டேட்டை ஒரு மாதிரி செடியூஸாகவே பேசிட்டு டேக்கிட்ட க்ளோஸாக வந்து டேயோட ஷார்ட் கலரை பிடிச்சபடி இன்னும் க்ளோஸாக நம்ம டே இழுப்பாரா, அந்த மாதிரி இழுத்தா நம்ம டே தான் ஓ லிப்பில் இருக்க சாக்லேட்டை சாப்பிடணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லிப்பு கிட்ட வரைக்கும் இந்த சாக்லேட்டை சாப்பிட்ற மாதிரி கிட்ட வரைக்கும் வருவார். நம்ம ஜங்குக்கோ ஐயோ டே நம்ம லிப்பில் இருக்க சாக்லேட்டை சாப்பிட போகிறானுங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி நோட் பண்ணால் டேபிளில் இருக்கிற சாக்லேட் எடுத்து நம்ம டே சாப்பிட்டுட்டு உண்மையிலேயே சாக்லேட் சூப்பராக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு பார்த்து பேசுவாரா, அந்த மாதிரி பேசுனா டேட்டே என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கேன், எதுக்குடா இந்த மாதிரி பண்ணேன், நான் அவனுக்கு ஆசையாக இந்த மாதிரி சாக்லேட்டை ஃபீட் பண்ணலான்னு நினச்சா எப்படியா பேசுகிறப்போ உன் சாக்லேட் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே அந்த கிளாஸ் ரூம் மட்டும் வெளியே போகலானுங்கிற மாதிரி போவாரா, அந்த மாதிரி போகிற ஜங்குக்கு அப்படியே பிடிச்சி பக்கத்தில் இருக்க வாலில் லாக் பண்ணபடி என்ன கோபம் அதிகமாக வருது, சாக்லேட்டை தானே ஃபீட் பண்ண சொன்னேன், நான் தான் சாப்பிட்டுட்டேனே, சாக்லேட்டு செம்ம ஸ்வீட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போவுமே நம்ம ஜங்குக்கு கடுப்பாயிட்டு வர, அந்த மாதிரி கடுப்பாயிட்டுனா சாப்பிட்டுட்டல நல்லா ஸ்வீட்டாக தானே இருக்குது, நீ ஏன் மொட்டை சாக்லேட்டே சாப்பிட்ரு, நான் நிறைய சாப்பிட்டுட்டேன்
அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அப்படியே ஃபேஸை இன்னொரு பக்கமாக திருப்புவாரா, அந்த மாதிரி திருப்பினோம். இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ண போயிட்டு நம்மகிட்ட என்ன செய்வார், ஜங்குக்கோட ஜாயிண்ட் லைன் அப்படியே பிடிச்சி டேயோட ஃபேஸை பார்க்க வைப்பாரா, அந்த மாதிரி பார்க்க வச்சா எனக்கு கோவமாக இருக்குது, நான் உங்ககிட்ட ஃபைட் பண்ணியிருக்கேன், என்கிட்ட பேசாத அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் நம்ம ஜங்குக்கு நம்ம டேட்டை இப்படி பேசுவாரா, அந்த மாதிரி பேசினோம். இந்த ப்ரொஃபஸர் மேலேயே உனக்கு கோவம் வந்துருச்சா? ஆ இந்த ப்ரொஃபஸர் மேலே உனக்கு கோவம் வராடே, நான் இன்னைக்கு உனக்கு டெஸ்ட்டு வைக்கலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஏன்டா ஏங்க இந்த மாதிரி பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்கு கோவமாக கட்டுவாரா, அந்த மாதிரி கட்டணும். இப்போ நம்ம டேயோட மவுட்டுக்குள்ளே இருக்க சாக்லேட் ஜங்குக்கோட மவுட்டுக்குள்ளே டங்கால் ஃபீட் பண்ணுவாரா, இந்த மாதிரி பண்ணுறது வந்துட்டு நம்ம ஜங்குக்கு பாடிலாம் ஒரு மாதிரி சில்ட்டுக்குது. என்னடா பண்ணிட்டு நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷாக்கில் நம்ம டே நோட் பண்ணோம். இப்படி டங்கால் ஜங்குக்கோட மவுட்டுக்குள்ளே சாக்லேட்டை புஷ் பண்ணிட்டு அப்படியே ஜங்குக்கோட மவுட்டுக்குள்ளேருந்து டங்கை எடுப்பாரா, எடுத்துட்டு எப்படி இருக்குது பேபி சாக்லேட் அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா, இந்த மாதிரி கேட்டால் போடா டாட்டி பிடிச்ச ப்ரொஃபஸர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு எப்படி பண்ணிட்டான் பார்த்தியா ஒரு செகண்டில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அங்கேருந்து ரன் பண்ணபடி ஓடுவாரா, இந்த மாதிரி ஓடுனோம். சாக்லேட்டு சாப்பிடணும், இப்படி தான் சாப்பிடணும்னு என்னமோ லிப்லலாம் வச்சு பேசுனா, நான் ரொமான்ஸாக தானடா சாக்லேட்டை கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஜங்குக்கு நோட் பண்ணோம். பாவி பே இப்படி பண்ணிட்டானே, ஐயோ இன்னைக்கு கிளாஸ் எண்டாக்கி காலேஜ் எண்டாக்கி ஹவுஸுக்கு போகிற வரைக்கும் இந்த திங்கிங் என்னை விட்டு போகாது, இப்படியா டங்கால் எனக்கு ஃபீட் பண்ணி விடுவேட்டையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே உட்காந்துருக்காரு. போதா குறைக்கி வாட்டரை எடுத்து எடுத்து குடிச்சிக்கிட்டு இருக்காரா, இந்த மாதிரி குடிச்சிட்டு இருந்தா இவனுக்கு என்ன ஆச்சியா, டே போடுண்டா 1 லிட்டர் வாட்டரை அதிகமாகவே ஸ்கிப் பண்ணி குடிச்சிட்டேன், இன்னும் குடிக்காத பிறகு உனக்கு டொமக்ஸ் வெடிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சுகர் சார் டே சுகா என்னடா ஆச்சு, இந்த மாதிரி பண்ணுவாருன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிற மாதிரி புலம்ப ஆரம்பிச்சிடுவாரா, அந்த மாதிரி புலம்ப ஆரம்பித்தான். எதையோ பண்ணியிருக்காங்க என்னன்னு தெரிய மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்னடா பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி ஆர்வமாக அவர் கேட்க அது ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் அந்த வாட்டரை கிளாஸில் ஒட்டி ஸ்கிப் பண்ணி குடிக்கிறாரு. இவனுக்கு ஏதோ ஒன்று பெருசாக நடந்திருக்கு கிளாஸ் ரூமில், அதை மறைக்க வாட்டராக குடிச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கன் நம்ம சுகா நோட் பண்ணிகிட்டு இருந்தோம். பெல்லு கிளிக் ஆகி மறுபடியும் கிளாஸ் நடந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி கிளாஸ் நடந்துகிட்டு இருந்தோம். நம்ம ஜங்குக்கு திங்க் பண்ண மாதிரி தான் நம்ம க்ளோஸாக அவரோட டங்கில் இருக்கிற அந்த சாக்லேட்டை எப்படி ஜங்குக்கோட மோட்டுக்குள்ளே விட்டுருப்பாரு, அந்த மூமெண்ட் அப்படியே ரீகப் ஆகி நம்ம ஜங்குக்கோட பாடிலாம் சொட் ஆகுது. இந்த மாதிரி ஷூட் ஆகிட்டு இருக்க மூமெண்ட்டை நம்ம ஷூவை நோட் பண்ணிவிட்டு இந்த ஜங்குக்கா இதை அப்படி ஃபீவர் வந்துருச்சாடா, ஏன்டா உன் பாடியில் இப்படி ஷூட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் என்ன சொட்டாவர் ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கர்ச்சீப் எடுத்து ஃபேஸ் எல்லாம் துடைக்கிறாரு, சொட்டிங்க எல்லாத்தையும் தொடச்சிட்டு ஐயோ என்னட்டையா நம்மளை டென்ஷன் ஆக்கணுன்னே இப்படி பண்ணிட்டான் போலுக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு செம்ம டென்ஷனில் இதுக்கு மேலே நம்மளால் அங்கே இருக்க முடியாது, பேசாட்டிக்கு ரெஸ்ட் ரூமுக்கு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே எழுந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்க ப்ரொஃபஸர்கிட்ட நான் ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக நம்ம ஜங்குக்கு ரெஸ்ட் ரூமுக்கு வந்துட்டு ஐயோ என்னால் அதை மறக்கவே முடியலையே, இந்த டேயை நம்ம செடியூஸ் பண்ணலாம், டேயை டென்ஷன் ஆக்கலாம் அப்படி இப்படின்னு நினச்சி நான் ஏதோ கேம் ப்ளே பண்ணேன், என்ன இப்படி புலம்ப வச்சுட்டானே இது டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிட்டு இங்கிட்டும் நம்ம ஜங்குக்கு ரெஸ்ட் ரூமில் நடந்துட்டு ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு ஃபேஸ் எல்லாம் லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு சரி அதையே திங்க் பண்ண போயிட்டா நமக்கு அப்படி இருக்குது, நீ அதை திங்க் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு நேராக கிளாஸ் ரூமுக்கு வரலான்னுங்கிற மாதிரி கிளாஸ் ரூமுக்கு வருவாரா, அந்த மாதிரி வந்துட்டோம். நம்ம டேயோட கேபினை கிராஸ் பண்ணபடி தான் ஜங்குக்கோட கிளாஸ் ரூமுக்கு வரணும். இந்த மாதிரி ஜங்குக்கு டேயை கண்டிப்பாக ஹவுஸுக்கு போனதோட பனிஷ் பண்ணியே தீரணும் அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டே வருவாரா, இந்த மாதிரி புலம்பிட்டு வர ஜங்கு கூட ஆன்சர் நம்மகிட்டே கிரீப்பாக படித்தபடி அவரோட கேபினுக்குள்ளே புஷ் பண்ணி இழுப்பாரா, இழுக்கிற வேகத்துக்கு டேயை ஹக் பண்ணபடி நம்ம ஜங்குக்கு டேக்கு மேலே விழுறாரு. இந்த மாதிரி விழுந்தா ஏன்டையா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கிட்டே நோட் பண்ணால் என்ன பேபி ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்கிற பிள்ளைக்கு ஆமாம் ½ ரெஸ்ட் ரூமில் என்னடா பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் இதெல்லாம் வர நீ நோட் பண்ணிட்டு இருந்தியா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை பிடிச்சி தள்ளிட்டு எனக்கு கிளாஸ் இருக்குது நான் போகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த கேபினை விட்டு வெளியே வந்துடலான்ங்கிற மாதிரி பார்த்தா அந்த கேபின் டோரை நம்மகிட்டே க்ளோஸ் பண்ணுறாரு.
ஏன்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம டேயை நோட் பண்ணுவாரா அந்த மாதிரி நோட் பண்ணா பேபி பேபி அந்த மாதிரி சாக்லேட் சாப்பிட்டோம்ல எனக்கு என்னெல்லாமோ ஃபீல் ஆகுது. அதான் பொண்ணை கிளாஸ் ரூமுக்கே வந்து கூப்பிடணும்னு நினச்சிட்டு வெளியே வந்தேன்னா பார்த்தா நீ எனக்கு ஆப்போசிட்டில் வந்துட்டு இருந்த. அதான் நம்ம ஏன் கிளாஸ் ரூம் வரைக்கும் போகணும், என் முன்னாடி வர ஒன்றை இந்த பிளேஸ்க்கு கூப்பிட்டா போடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டாங் ஏன் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, எனக்கு கிளாஸ் இருக்குது தள்ளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் அந்த டோரை ஓப்பன் பண்ண வந்தா ஜங்குக் கூட இப்போ ஹோல்ட் பண்ணபடி நம்மகிட்டே நேரம் ஜங்குக்கை புஷ் பண்ணி தூக்குற வேகத்துக்கு ஜங்குக்கிட்டே இருப்பார்ல ஒரு சீட்டு அதில் கொண்டு வந்து நம்ம ஜங்குக்கை தைஸில் வச்சபடி உட்காருவாரா அந்த மாதிரி உட்காந்தா என்ன டேங் பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்கு கேட்கவும் அதை சொல்கிறோம்ல பேபி அந்த மாதிரி சாக்லேட்டை அப்ளை பண்ணி சாப்பிட்டோம்ல அதில் எனக்கு என்னெல்லாமோ ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரா அந்த மாதிரி சொன்னேன். அதெல்லாம் என்னன்னாலும் ஆகிட்டு போகுது, இப்போ நான் கிளாஸுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்துட்டே விட்டு போயிடணுங்கிற மாதிரி பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணா. என்னடா நான் பாட்டுக்கு கெஞ்சிக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு என்னையே மிஞ்சிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு கிரிப்பாக பிடிச்சபடி ஜங்கு கூட லிப்பில் கிஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி கிஸ் பண்ணோம். நம்ம ஜங்குக்கு ஷாக் ஆகி டேங் வேண்டாம் நீ ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடுவா அப்படிங்கிற மாதிரி எவ்வளவோ மூவ் ஆன் பண்ண ட்ரை பண்ணுறாரு. பட் நம்ம தான் ஜங்குக்கு லாக் பண்ண பொசிஷன்லேயே பயங்கரமாக லிப் லாக் பண்ணுவாரா. இப்படி லிப் லாக் பண்ணால் ஃபர்ஸ்ட்டில் தான் நம்ம ஜங்குக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பாரு. அப்புறம் போக போக டேயோட கிஸ்ஸில் மெல்ட் ஆகி அப்படி ஃபுல்லாக ஸ்ட்ரகிள் பண்ணுறதெல்லாம் பிரேக் பண்ணிட்டு டே கொடுக்குற கிஸ்ஸை ஃபீல் பண்ணுவாரா. இந்த மாதிரி ஃபீல் பண்ணால் டே வந்து இந்த மாதிரி ஜங்குக் தன்னோட கண்ட்ரோலுக்கு வந்ததை பார்த்துட்டு அப்படி லாக் பண்ணியிருந்த மூமெண்டெல்லாம் லூஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம டேயோட ஹேண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஜங்கு கூட ஷர்ட்டுக்குள்ளே ப்ளே ஆகி பாடி முழுக்க ரப் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணோம். பாடியை ரப் பண்ணபடி ஃபீல் பண்ணபடி ஜங்குக்கு பயங்கரமாக லிப் லாக் பண்ணபடி 2 பேருமே பயங்கரமாக டைட்டை ஸ்பெண்ட் பண்ணுவாங்களா. இந்த மாதிரி கிஸ் பண்ணிவிட்டு நம்ம டே தான் அந்த லிப் லாக்கை பிரேக் பண்ணிவிட்டு ஜங்கு கூட நெக்கில் அப்படியே கிஸ் பண்ணபடி பைட் பண்ணிகிட்டு இருப்பாரா. அந்த மாதிரி பைட் பண்ணிகிட்டு இருந்தேன். கிளாஸ் பீரியட்லாம் எண்ட் ஆகி பெல்லு கிளிக் ஆகும்ல அந்த சவுண்டு ஹெவியாக கேட்குது. இந்த மாதிரி கேட்டோம். ஃபுல் ரியாலிட்டி இறந்து டே பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் கோஆப்ரேட் பண்ணிட்டு இருந்த நம்ம ஜங்குக்கு தான் பெல்லு கிளிக் ஆகிற சவுண்டை கேட்டு அப்படியே ரியாலிட்டிக்கு வந்துட்டு டே ப்ரொஃபஸர் ஏன்டா உன் டேட்டி புட்டி இப்படிலாம் இருக்குது, ஏன்டா என்கிட்ட இந்த மாதிரி ப்ளே பண்ணுற, இது காலேஜுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேக்கு 2-3 அடி வேற விழுது. இந்த மாதிரி விழுந்தா பேபி இவ்வளோ நேரம் நான் பண்ண சொல்ல ஃபீல் தானே பண்ணேன், இப்போ என்ன பனிஷ்மெண்ட் எனக்கு மட்டுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நீ தானே டே இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கோம், ஐயோ 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 எப்படி இப்படி பண்ணிட்டு நெக்கு முழுக்க இக்கு மார்க் விட்டுருக்கு ஏன்டா யாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நெக்கு முழுக்க இக்கி மார்க் இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஜங்கு காண்டாகிறாரு. இந்த இக்கி மார்க்கோட நான் கிளாஸ் ரூமுக்கு போனால் எல்லாரும் என் நெக்கை தான் பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்கு கார்டுலேட்டையை பார்த்து முறைப்பாரா இந்த மாதிரி மறைச்சான். ஏன்னா பேபி அதான் காலேஜில் இருக்க எல்லாருக்குமே தெரியுமே நான் தான் அவனோட ஹஸ்பண்டுன்ட்டு. அதுதான் தெரியுதுல்ல நீ தான் என்னோட ஹஸ்பண்டுன்ட்டு. ஏன்டா நெக்கு முழுக்க இக்கிமா இருக்க வச்சு தொலைச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் அடிப்பாரா அந்த மாதிரி அடித்தான். தப்பு பண்ணிட்டேன் பேபி என்ன அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கேட்கவும் நெக்கில் இக்கி மார்க் வைக்கிறதுக்கு பதிலாக ஷார்ட் பட்டன் ஓப்பன் பண்ணிவிட்டு செஸ்ஸில் வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கோட ஷார்ட்டை வேகமாக ரிமூவ் பண்ணுவாரா. இந்த மாதிரி ரிமூவ் பண்ணால் போடா டேங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நம்ம ஜங்குக்கு நேராக அந்த ரூம் டோரெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே ரன் பண்ணபடி ஓடி வராரு. விட்டா இவன் இங்கே எல்லாத்தையும் ப்ளே பண்ணிடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ரன் பண்ணபடி ஓடுவாரா. அந்த மாதிரி ஓடுனா எப்படியோ ஜங்குக்கு கதற விட்டாச்சுட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேக்கு ஒரே சிரிப்பாக இருக்குது. ஸ்மைல் பண்ணபடி அந்த கேபினை விட்டு நம்ம டே வெளியே வருவார். இந்த மாதிரி வந்தோம். டேக்கு இந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்கிற மூமெண்ட்டை பார்க்க சொல்ல நம்ம ஜாக்குக்கு சுத்தமாக முடியல. ரொம்ப காண்டாகிறான். அந்த மாதிரி காண்டானம் நம்ம காலேஜ் பெல்லெல்லாம் கிளிக் ஆகி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் வெளியே போக சொல்ல ஜாக்கோட ஃப்ரெண்டு தான் ஜாக் இந்த மாதிரி ஒரு ரூம்குள்ளே உட்காந்துருந்து க்ரை பண்ணி ஆள்றான். சூசைட் அட்டன் பண்ணுற மாதிரி நைஃபு மெடிசன்லாம் வச்சுருக்கான் ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கிட்ட வந்து இந்த மாதிரி சொல்கிறத கேட்டு ஜங்குக்கு வந்து என்னமோ எடுங்கிற மாதிரி ஒரு பயத்தில் நேராக ஜாக்கோட ஃப்ரெண்டு சொன்ன அந்த கிளாஸ் ரூமுக்குள்ளே என்றானாம். ஜாக் அதேமாரி தான் ஒரு நைஃபை ஹேண்ட்ஸில் வச்சபடி கட் பண்ணுற மாதிரியே உட்காந்துருப்பான். அந்த மாதிரி உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு வந்து
ஜாக்குக்கு என்னாச்சோ ஏதாச்சோங்கிற மாதிரி சொல்லிட்டு பேகமாக வந்து ஜாக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி ஜாக்கு கிட்ட வருவாரா, என்ன மாதிரி வந்தா எல்லாத்தையுமே என்கிட்ட இருந்து பறிச்சுட்டு நான் உங்கள் 2 பேரையும் ஒன்று சேரக்கூடாதுன்னு நினச்சா ஏன் முன்னாடி அவடா ஹாப்பியாக இருக்கீங்கிற மாதிரி சொல்லிட்டு பக்கத்தில் வர ஜங்கு கூட ஹேண்ட்ஸை கிரிப்பாக பிடிச்சி ஜங்கு கூட ஹேண்ட்ஸை கட் பண்ணி விட்ருவான். இந்த மாதிரி கட் பண்ணுறத பார்த்துட்டு செம்ம ஷாக்கில் பிளட் அப்படியே சொட்ட சொட்ட கீழே விழுமா. அந்த மாதிரி விழுற மூமெண்ட்டுக்கு ஜாக்கை நோட் பண்ணேன். ஏன்டா டேய், நான் டேயை மேரேஜ் பண்ணிவிட்டு ஹாப்பியாக இருக்கணும், டே கூட லைஃப்பில் மூவ் ஆன் ஆகணும்னு நான் திங்க் பண்ணேன். நான் என்னெல்லாம் பண்ணணுங்கிறத எல்லாத்தையும் நீயே கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டு அதை எங்கே எந்த பிளேஸில் கரெக்டாக யூஸ் பண்ணணுமோ அந்த பிளேஸில் யூஸ் பண்ணி பேரண்ட்ஸ்கிட்ட ஒன்றுமே தெரியாத மாதிரி எல்லா தப்பும் நான் தான் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லி ஹவுஸை விட்டு வெளியே அனுப்புனா, நான் இருக்கிறதுக்கு பிளேஸ் இல்லைன்னு உன்கிட்ட வந்து கெஞ்சி கடுறியல்டா ஃபேக்கு ட்ரூன்னு சொல்லி எனக்கா கிளாஸ் எடுக்கிற, இது தான்டா ட்ரூ, இதுதான் ஜாக் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கை பார்த்து பேசினா ஜங்குக்கால் இப்போ கூட நம்ப முடியல. ஜாக்கை பார்த்துட்டு நீ ஏன் இந்த மாதிரி இருக்கிற ஜாக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜாக்கை நோட் பண்ண, நீ தாண்டா என்னோடய லைஃப்பில் ரொம்ப பெரிய டார்ச்சர், நீ மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க என் லைஃப்பில் நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்துருப்பேன். உன்னை யார்டாட்டே என் மேரேஜ் பண்ணிக்க சொன்னது, என்கிட்ட இருந்துகிட்டே நீ தாண்டா பிரிச்சுக்கிட்ட, அது போட்டா குறைக்கி இப்போ பேரண்ட்ஸ்கிட்ட இருந்து என்னை நீ பிரிச்சுட்டேன். உன் பேரண்ட்ஸ் உன்னை நான் இந்த மாதிரி ஹேட் ஆக்கிட்டேன்னு சொல்லிட்டு தானே என்னை ஹவுஸை விட்டு வெளியே அனுப்பினாங்க. உன் பேரண்ட்ஸ்க்கு நீ இல்லாமல் போயிட்டீன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நீ இந்த அளவுக்கு மோசமாக இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. சுகா அப்போவே சொன்னா, ஜாக் எதுவும் சொன்னான்னா அதை நம்பாதன்ட்டு. நான் திரும்பவும் உன்னோட இந்த விஷயத்தில் ஏமாந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடலான்ங்கிற மாதிரி ஜங்குக்கு அந்த கிளாஸ் ரூம் மட்டும் வெளியே வர ட்ரை பண்ணுவார். ஏன்னா ஹேண்ட்ஸ் கட்டாக்கி பிளட் அவ்வளோ லாஸ் ஆகுது. அந்த மூமெண்ட்டுக்கு வெளியே வரலான்ங்கிற மாதிரி பார்த்தேன். ஜங்குக்கோ பிடிச்சி அந்த கிளாஸ் ரூம்குள்ளே தள்ளி விட்டுட்டு ஒன்று அவளை லேசியால் அங்கேருந்து போக விட மாட்டேன், என் கண்ணு முன்னாடி நீ துடிக்கி டெட் ஆகணும், அதை தான் நான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி ஜங்குக்கை எங்கிட்ட நகர விடாத அளவுக்கு பிடிச்சி அந்த ரூம்குள்ளே லாக் பண்ணுறதும் ஜாக்கோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கரெக்டாக அந்த பிளேஸ்க்குள்ள என்ட்ரு ஆகி டோரை லாக் பண்ணுறபடி மறைச்சிருக்காங்க. டோரை மறைச்சி நிற்கிற மூமெண்ட்டையும் பார்த்துட்டு ரொம்ப பிளட் லாஸ் ஆகிறத பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே மயக்கெல்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு. என்ன பண்ணுற ஜாக், எனக்கு ரொம்ப பிளட் லாஸ் ஆகுது, முதல்ல அங்கேருந்து என்னை போக விடு, நீ இப்போ பண்ணுற தப்புக்கு கண்டிப்பாக என்னோடய பேரண்ட்ஸும் என்னோடய டேயும் உன்னை என்ன மாதிரி பனிஷ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. நான் உனக்காக டேக்கிட்ட அந்த மாதிரிலாம் பேசுனது தப்புங்கிறது இப்போ நான் புரியுது, முதல்ல என்னை போக விடு அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் நம்ம ஜங்குக்கு பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசினேன். அதெல்லாம் நம்ம ஜாக்கு பெருசாகவே கண்டுக்கல. என் கண்ணு முன்னாடி நீ டெத் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அந்த பிளேஸில் அப்படி நிற்பானா கோவமாக நம்ம ஜங்குக்கு பார்த்தபடி இப்படி நின்னா. இங்கே நடக்கிற மொமெண்ட் எல்லாத்தையுமே சார்லி நோட் பண்ணிடுவான். நோட் பண்ணிவிட்டு நேராக சார்லி சுகாவை தேடி வருவானா. அந்த மாதிரி தேடி வந்தா சுகா ஜிமினா டே 3 பேருமே தான் சிரித்து பேசிட்டு வருவாங்களா. அந்த மாதிரி பேசிட்டு வந்தேன். கரெக்டாக சார்லி 3 மெம்பர்ஸ்க்கு முன்னாடி வந்துட்டு ஜங்குக்கு ஜாக் இந்த மாதிரி பனிஷ் பண்ணுறான், அவனோட ஹேண்ட்ஸை கட் பண்ணி விட்டுட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது கேட்டு டே சுகா ஜிமினா 3 பேர் ஷாக் ஆகி கரெக்டாக அந்த கிளாஸ் ரூமுக்கு ரன் பண்ணபடி வருவாங்களா. அந்த மாதிரி வந்தேன். சார்லியுமே கரெக்டாக அந்த பிளேஸ்க்குள்ளே என்ட்ராகிறான். இந்த மாதிரி என்ட்ரானான். இந்த மாதிரி டே ஜிமினா சுகா சார்லி 4 மெம்பர்ஸ் வந்திருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஜாக்கோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ப்ரொஃபஸர்ஸ் வந்ததை பார்த்தும் இந்த காலேஜ் ஓனர் டேயுமே வந்ததை பார்த்துட்டு ஷாக் ஆகி ப்ரொஃபஸர் அப்படிங்கிற மாதிரி திரும்புவாங்களா. அந்த மாதிரி திரும்பினோம். ஜாக் அப்படியே நம்ம டேயை நோட் பண்ணிவிட்டு என்னட்டையா லாஸ்ட்டு செகண்டில் வந்துருக்க, ஓ உன் பேபி டெத் ஆக போகிறத பார்க்க வேண்டியா, நல்லா பார்த்துக்கோ, ஆல்ரெடி அவன் கான்சியஸ் இழந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி இப்படி சொல்லவும் டேக்கு வந்த கோவத்தில் ஜாக்கை ஓங்கி ஒரு பஞ்சை வச்சுட்டு ஃபுல்லாக மயங்கிருக்கிட்டு ஜங்குக்கை வந்து நம்மகிட்ட அப்படியே தூக்கிட்டு நம்ம ஜங்குக்கோ சீக்ஸ் எல்லாம் தட்டி பார்க்குறாரு. ஜங்குக்கு எழுந்துக்கோங்கிற மாதிரி இப்படி தட்டி எழுப்ப ட்ரை பண்ணுறாரு. பட் நம்ம ஜங்குக்கு ஃபுல்லாக கான்சல் இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு ஹெவியாகவே இந்த ஃப்ளோர் முழுக்க பிளட் லாஸ் ஆகிருக்க மூமெண்ட்டையும் நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கோட ஆன்சரில் அதுக்கு மேலே பிளட் லாஸ் ஆகாத அளவுக்கு ஒரு கர்ச்சிப் எடுத்து டைட்டாக காட்டிட்டு நேராக நம்மகிட்ட என்ன செய்வார்னா, இவங்க யாரையும் வீட்டு வைக்காட்ட ஜிமினானுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நேராக நம்மகிட்ட
ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருவார். இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம். அந்த 4 மெம்பர்ஸ் நம்ம ஜாக்கோட ஃப்ரெண்டும் ஜாக்கையும் நோட் பண்ணிவிட்டு, எவ்வளவு துணிச்சல் இருந்தால் என் ஃப்ரெண்டோட ஒய்ஃப்ட்ட இந்த மாதிரி ப்ளே பண்ணுவீங்கடா, இதுக்கான பனிஷ்மெண்ட்டே இதை வந்து கொடுப்பான், அது வரைக்கும் இந்த ரூம்குள்ளே இருங்கங்கிற மாதிரி அதே ரூம்குள்ளே நம்ம ஜிமினா லாக் பண்ணிடுவார். வெளியே கீ போட்டு லாக் பண்ணி அந்த கீ எடுத்துருவார். இந்த மாதிரி கீ எடுத்துகிட்டு அங்கேருந்து நம்ம ஜிமினா போனால் ஜாக்கோட ஃப்ரெண்ட்ஸ் தான் ஜாக்கை பயங்கரமாக திட்டிக்கிறாங்க. ஏதோ உன் பிரதரை பழி வாங்கினா மட்டும் போடுன்னு சொன்னேன், இப்போ பாட்டியா ப்ரொஃபஸருக்கு தெரிஞ்சிருச்சு, நீ என்ன ஆகுன்னு எங்களுக்கு தெரியல, ஒன்றால்தான் அப்படிங்கிற மாதிரியும் ஜாக்கிட்ட பயங்கரமாக இந்த மாதிரி ஃபைட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போது ஹாஸ்பிட்டலில் காட்டினா ஹாஸ்பிட்டலில் நம்ம ஜொங்குக்கு ட்ரீட்மெண்ட் வந்துட்டுருக்கோம். ஜொங்குக்கு நிறைய பிளட் லாஸ் ஆனதுனால பிளட்டை நம்ம ஜொங்குக்கோட பாடியில் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. பிளட் ஏறிட்டுருக்கும். இந்த மாதிரி பிளட் ஏறிட்டு இருந்தோம். இப்போ தான் நம்ம ஜொங்குக்கு லைட்டாக ஐயா ஓப்பன் பண்ணி ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மூமெண்ட்டை நோட் பண்ணோம். அதே ரூமுக்குள்ளே நம்ம ஜிமினா சுகா டே 3 பேர் நின்று பேசிகிட்டு இருக்கிறத நோட் பண்ணிவிட்டு டேயா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இந்த மாதிரி டேயை கூப்பிட்ற அந்த மூமெண்ட்டுக்கு டே நேராக வந்து நம்ம ஜொங்குக்கு பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல, எதுக்காக நீ தேவையில்லாமல் அந்த ரூம்குள்ளே சிங்கிளாக போன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்குக்கோட ஃபேஸை நம்ம டேக் அப் பண்ணோம். ஜாக்குக்கு என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஜாக்கை நான் எதுவுமே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி இப்போ கூட நம்ம ஜொங்குக்கு வந்து ஏதாவது ஜாக்கை பண்ணியிருப்பாரோங்கிற பயம்டா வருது. அந்த பயத்தில் ஜாக்கை ஏதாவது பண்ணியா அப்படிங்கிற மாதிரி இப்படி கேட்டால், நான் எதுவுமே பண்ணலை, நீ டென்ஷன் ஆக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜொங்குக்கு லைட்டாக ஹக் பண்ண போயிடி, நீ ரெஸ்ட் எடு, நிறைய பிளட் லாஸ் ஆகிருக்கு, தேவையில்லாமல் எதையும் திங்க் பண்ணாத, ஜாக்கை நான் எதுவுமே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எந்த மாதிரி நம்ம ஜொங்குக்கு கம்ஃபர்ட் பண்ணோம். நம்ம ஜொங்குக்கு ஹாஸ்பிட்டலில் சேர்த்த அடுத்த செகண்டே டேக்கு வந்த கோவத்துக்கு ஜாக்கை பயங்கரமாக பனிஷ் பண்ணணும்னு திங்கிங் தான் வந்துச்சு. ஆனால் பட் ஜாக்கு ஜொங்கு கூட பிரதராக போயிட்டாரா, இவ்வளோ பண்ணியுமே நம்ம ஜொங்குக்கு நம்ம ஜாக்கை அந்தளவுக்கு எதுவுமே ஹேட் பண்ணலையா. அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம ஏதாவது பண்ணால் ஜொங்குக்கு தான் ரொம்ப உடஞ்சி போவானுங்கிற மாதிரி சொல்லி திங்க் பண்ணி நம்ம ஜாக்கோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஜாக்கையும் காலேஜிலேருந்து மொத்தமாக தூக்கிடுவார், டிசி கிழிச்சு கொடுத்துருவாரு. இதுக்கப்புறம் என்னோடய எந்த காலேஜிலுமே உங்களுக்கு சீட் கிடையாது, முக்கியமாக இந்த ஃபைனல் இயரை நீங்கள் எல்லோரும் எப்படி கிராஸ் பண்ணுறீங்க நானும் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி உங்கள் லைஃப்பில் நான் தான் ஒரு பெரிய பிளாக் மார்க் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜாக்கோட ஃப்ரெண்ட்ஸையும் பார்த்து திட்டிட்டு அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே வந்த ஜாக் இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு, இவ்வளோதான் எங்களோட பனிஷ்மெண்ட்டா அப்படிங்கிற மாதிரி ஜாக்குவும், நான் இது சின்ன பனிஷ்மெண்ட்டாக உனக்கு கொடுக்கலடா, ஸ்டடின்னு ஒன்று என் பண்ணால் தானே ஏதாவது ஒரு பிளேஸில் நீ ஒர்க்குக்குன்னு போக முடியும். நீ பண்ண மொமெண்ட்டுக்கு உன்னை போலீஸில் ஹேண்டில் பண்ணணுன்னு தான் திங்கிங் வருது. பட் இதனால ஜொங்குக்கு தான் இன்னும் பெயின் ஆவான். இந்த பிளேஸில் இருக்க போய் தானே என்னோடய ஒய்ஃபை நீ டார்கெட் பண்ணிகிட்ருக்க. எந்த பிளேஸ்லையுமே உனக்கு ஒர்க் இல்லைன்னா அதான் டிசி கிழிச்சு உங்கள் எல்லாரையுமே காலேஜை விட்டு வெளியே அனுப்புகிறேன். இது ஃபைனல் இயரில் லாஸ்ட்டில் எக்ஸாம்ஸ் கிட்டே வந்துடுச்சு. எக்ஸாம்ஸை நீங்கள் எந்த காலேஜ்லேயும் அட்டன் பண்ண முடியாது. லைஃப் முழுக்க இந்த ஸ்டடியை பிரேக் பண்ண பர்சண்டாக தான் நீங்கள் இருக்கணும். உங்களால் இந்த ஸ்டடியை ஃபுல் பண்ண முடியாது. முக்கியமாக ஜாக், நீ இப்போ பண்ண இந்த மூமெண்ட்டுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக தனியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அந்த பிளேஸில் 2 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வராங்க. ஜாக்கை நோட் பண்ணுறாங்க. இந்தமாதிரி நோட் பண்ணால், ஏன்னா அந்த பிளேஸில் மற்றது கூட ப்ரூஃப் இருக்காது, இந்த பிளேஸில் ஜொங்கு கூட ஆன்சர் கட் பண்ணி ஜொங்குக்கிட்ட பேசினது எல்லாத்தையுமே சார்லி அவனோட மொபைலில் வீடியோவாகவே எடுத்துகிட்டு இருந்திருப்பான். அதை கரெக்டாக டேட்டா கொடுக்க செஞ்சுருந்துருப்பான். அந்த வீடியோவை ப்ரூஃபாக வச்சு அப்படியே நம்ம ஜாக்கை போலீஸில் ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. என்னோடய ஒய்ஃபை இவன் கீல் பண்ணுற அளவுக்கு நிறைய ப்ராப்ளம் பண்ணியிருக்கான், இப்போ என்ன எனக்கு ப்ரூஃப் கிடச்சிச்சுங்கிற மாதிரி சொல்லி ஜாக்கை போலீஸில் ஹேண்டில் பண்ணவும், ஜாக் அப்படியே நம்மகிட்டே நோட் பண்ணால், இந்த பனிஷ்மெண்ட் உனக்கு கம்மி தான்டா, இதை விட பெரிய பனிஷ்மெண்ட் தான் நான் உனக்கு கொடுக்கணும்னு நினச்சேன், போனால் போதுன்னு உன்னை போலீஸில் ஹேண்டில் பண்ணுறேன், இதுக்கப்புறமாவது திருந்தப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வந்து ஜாக்கை போலீஸ் ஹேண்ட்ஸில் ஹேண்டில் பண்ணிவிட்டு நம்மகிட்ட நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருப்பார். இது எதுவுமே நம்ம ஜொங்குக்கு தெரியக்கூடாது, ஜாக் வந்து காலேஜை விட்டு போன மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சுகா கிட்ட ஜிமினா கிட்ட பேரண்ட்ஸ்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருப்பார். இந்த மாதிரி சொல்லியிருந்தேன். இப்போ ஹாஸ்பிட்டலில் நம்ம ஜொங்கு கூட பேரண்ட்ஸுமே வராங்க. ஜொங்குக்கு இந்த பொசிஷன் இருக்குது பார்க்க சொல்ல நம்ம ஜொங்குக்கோட டேடுக்கு தான் ரொம்ப பெயின் ஆகுது. நம்ம எந்த மாதிரி நம்ம ஜொங்குக்கு இந்த ஜாக்கு பண்ணியிருக்கானே, நம்ம ஜாக்குக்கு நல்லது தானே செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி
ஒரு பெயினான மூமெண்ட்டில் இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கோட டாடி க்ரை பண்ணபடி இருந்தால் இங்கே டே ஸ்கிப் ஆகி இப்போ ஹேண்ட்ஸ்லாம் நார்மலாக இருக்கும். இப்போது டேயோட ஹவுஸில் தான் நம்ம ஜங்குக்கு தான் அங்கிட்டும் இங்கிட்டுமா நடந்துகிட்ருக்காரு. இந்த மாதிரி நடந்துட்டு இருந்தால் இன்னைக்கு நம்ம ஜங்குக்கு எக்ஸாம் எழுத தான் போகிறாரு. இந்த மாதிரி எக்ஸாம் எழுத போனால் ஜங்குக்கு தான் எக்ஸாம் எழுத போகிறாருன்னு பார்த்தா டேடா எந்த எக்ஸாம் எழுத போகிற பர்சன் மாதிரி அங்கிட்டும் இங்கிட்டும் புக்கு நோட்டுங்கிற மாதிரி எல்லாத்தையும் தூக்கிட்டு ஜங்குக்கு படிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணால் ஐயோ என்னால் முடியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே சொல்லி கொடுக்குறது எல்லாத்தையும் ரிப்பீட் பண்ணபடியே இருந்தால் எக்ஸாம்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னாக நடந்துகிட்ருக்கும். எக்ஸாம்ஸையும் நம்ம ஜங்குக்கு ஃபுல்லாக எண்ட் பண்ணிடுவார். எக்ஸாம்ஸ் எல்லாம் எண்ட் ஆகி லீவ் வரும். லீவுக்கு ஜாலியாக 4 பாய்ஸஸுமே ட்ரிப்புக்கெல்லாம் போகிறாங்க. இந்த மாதிரி ட்ரிப்புக்கு போய் என்ஜாய் பண்ணால் ஜங்குக்கு ஜாக் இப்போ எங்கேயுமே இல்லையா அந்த மூமெண்ட்டுக்கு. ஜாக் எங்கே போனான்னு தெரியலையே. டேட்டா கேட்டால் நான் ஜாக்கை எதுவும் பண்ணலான்லாம் சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த மூமெண்ட்லேயே நம்ம ஜங்குக்கு திங்க் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போது நம்ம டேயோட காலேஜ் தான் காட்டுது. காலேஜில் கிளாஸ் நடந்துகிட்ருக்கு. நம்ம டே கிளாஸை ரன் பண்ணிகிட்ருப்பாரு. இந்த மாதிரி ரன் பண்ணிகிட்டு இருந்தா ஜங்குக்கு தான் ஃபைனல் இயர் முடிச்சிட்டார்ல, அதனால ஜங்குக்குள்ளே இப்போ காலேஜுக்கு வரல. டே மட்டும்தான் ப்ரொஃபஸர் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாரு. இந்த மாதிரி ப்ரொஃபஸர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். காலேஜில் கிளாஸ் முடிஞ்சு பிரேக் பீரியடுக்கு அந்த கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்த கிளாஸ் ரூமை விட்டு நம்ம டே வெளியே வருவாரா. இந்த மாதிரி டே வெளியே வந்தோம். டேக்கு முன்னாடி ஒரு கேர்ள் என்ட்ராகி, அதாவது ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் டேக்கு முன்னாடி என்ட்ராகி டே செம்ம ஹாட்டாக இருக்கிறாரு. டேக்கு மேரேஜ்லாம் ஒன்றும் ஆகலைங்கிற மாதிரியே டேக்கு அந்த கேர்ளு ப்ரப்போஸ் பண்ணால் எடு எனக்கு ப்ரப்போசலா அப்படிங்கிற மாதிரி டே அந்த பொக்கையும் அந்த கேலையும் நோட் பண்ணேன். ப்ளீஸ் ப்ரொஃபஸர், எனக்கு உங்களை பாட்டை ஃபஸ்ட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் உங்கள் கூட கமிட்டட் ஆகணும்னு நினைக்கிறேன். என்னை அக்செப்ட் பண்ணிக்கோங்கிற மாதிரி பயங்கரமாக நம்ம டேக்கு ப்ரொப்போஸா பண்ணுவாளா. என்னடி எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு, எனக்குன்னு ஒரு ஒய்ஃப் இருக்குது, என் ஒய்ஃபு சரியான ரூடு, அது தெரியாமல் இந்த மாதிரி பொக்கே நீட்டிகிட்ருக்கியே, இது வேற அவன் வர டைம் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்மகிட்ட அந்த கேலை நோட் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த பொக்கே கரெக்டாக நம்ம ஜங்குக்கு வாங்குவாரா இந்த மாதிரி வாங்கினோம். அதானே அவன் வர வேண்டிய டைட்டில் கரெக்டாக வந்துருவானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு நோட் பண்ணான். ஜங்குக்கோட லுக்கு தான் உங்களுக்கு தெரியும்ல, கேங்ஸ்டர் லுக்கில் தானே இருக்கிறாரு. அதே லுக்கில் அந்த ஃப்ளவர்ஸ் அப்படியே ஸ்மெல் பண்ணி பார்க்குறாரு. ச்சே, பொக்கே தான் பெருசாக இருக்குது, ஸ்மெல் நல்லாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு இப்படி சொன்னால் இல்லையே நல்லா தானே ஸ்மெல் இருக்குது ஜங்குக்கு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு நோட் பண்ணால் அப்போ நான் ஸ்மெல் பண்ணது தப்புனுங்கிறியா அப்படிங்கிற மாதிரி டேயை பார்த்து திரும்பினா ஐயோ இல்லை நீ சொன்ன மாதிரியே இந்த பொக்கையில் ஸ்மெல்லே நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம அப்படி ஜங்குக்கு நோட் பண்ணால் யார் நீ முதல்ல எதுக்காக என்னோடய பொக்கையை நீ வாங்கியிருக்க, நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணலை, ப்ரொஃபஸருக்கு தான் ப்ரப்போஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். அடியே வாயை மூடிட்டு சும்மா இருடிங்கிற மாதிரி இந்த கேலை நோட் பண்ணோம். ஓ, ப்ரொஃபஸருக்கு ப்ரப்போஸ் பண்ணியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பொக்கையை அப்படியே பக்கத்தில் இருக்க ட்ரஷ்பினில் போட்டுட்டு டேயோட நெக்குக்கு பின்னாடி 2 ஹேண்ட்ஸையும் ஹோல்ட் பண்ணபடி என்ன ப்ரொஃபஸர், இந்த காலேஜில் ஸ்டூடெண்ட்டாக நான் இருக்கிற வரைக்கும் ஹோட்டு ஹஸ்பண்டாக இருந்தீங்க, ஒய்ஃபு காலேஜ் விட்டு போனதோட மறுபடியும் எல்லாரையும் செடியூஸ் பண்ண திங்க் பண்ணிட்டீங்களா என்ன, நிறைய பர்சன்ஸ் உங்களுக்கு ப்ரொப்போஸ் பண்ணுறாங்களாமே, நிறைய நியூஸ் எனக்கு வருது அப்படிங்கிற மாதிரி இப்படி டேட்டா கேட்பாரு. அந்த மாதிரி கேட்டால் ஏன் ஜங்குக்கு இந்த மாதிரிலாம் பேசுகிற, அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட ஜங்குக்கு பாட்டு பேசுனா இப்போ என் கண்ணால் தானே பார்த்தேன் அந்த கேர்ள் உனக்கு ப்ரொப்போஸ் தானே பண்ணேன், என்ன இல்லைனுங்கிறடா அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு டேயோட லிப்பில் லிப் லாக் பண்ணுவாரா. இந்த மாதிரி பண்ண அந்த கேர்ள் ஷாக்கானா இது காரிடோரின்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு அடிப்பாரா. இந்த மாதிரி அடித்தா அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு பக்கத்தில் நிற்கிற அந்த கேலை திரும்பிலாம் பார்க்கல, கிஸ் பண்ண பொசிஷன்லேயே கிஸ்ஸை பிரேக் பண்ண வேகத்துக்கு அந்த கேலோட நெக்கு கிரிப்பாக பிடிப்பாரா. இந்த மாதிரி பிடிச்சோம். ஷாக்காகி வேண்டாம் ஜங்குக்கு என்ன பண்ணிகிட்ருக்க அவளை விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கோட ஆன்சர் நம்மகிட்ட எடுக்க ட்ரை பண்ணால் என்ன திமிருடி உனக்கு, ஏன் ஹஸ்பண்டுக்கே ப்ரப்போஸ் பண்ணிகிட்ருக்கியா, அதை ஏன் ப்ரப்போஸ் பண்ணுறேன்னு கேட்க வந்தால் எனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குதுன்னு கேட்குற,
அவன் என்னோட ஹஸ்பண்ட்ரி அப்படிங்கிற மாதிரி அந்த கேலை ஃப்ளோரில் இருந்தே மேலே மரம் தூக்குறாரு. இந்த மாதிரி தூக்குற மூமெண்ட்டுக்கு நெக்கு வழியில் அவா பயங்கரமாக கட்டுனா ஜங்குக்கு உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா அந்த கேலை விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்கு கூட ஆன்சர் வேகமாக தட்டி விட்டுட்டு வந்து ஜங்குக்கு கிரிப்பை பிடிக்கிறாரு. அவளுக்கு எவ்வளோ திமிரண்டு அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணுவா, அவளை இதோட நான் விட்டு வைக்க மாட்டேன், என்னை விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அந்த கேலுக்கிட்ட ஃபைட்டுக்கு போனோம். அந்த கேலை நம்மகிட்டே நோட் பண்ணிவிட்டு மண்டல அங்கே இருந்து போ அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்படியே நம்ம கேல் அங்கேருந்து மூவ் ஆன் பண்ணி விடுவாரா, அந்த மாதிரி மூவ் ஆன் பண்ணி விட்டோம். இப்போ டேயோட கேபினில் தான் நம்ம ஜங்குக்கு செம்ம காண்டில் உட்காந்துருக்குது நம்ம டே நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு அப்படியே அவரோட சீட்டில் உட்காந்துருக்க ஜங்குக்கு புஷ் பண்ணி தூக்கிட்டு டே அப்படியே ஜங்குக்கு தைஸில் வச்சபடி உட்காந்துட்டு என்ன ஆச்சு, எதுக்கு வந்த உடனே இவ்வளோக்குள்ள கோவப்படுற? டின்னர் தானே 2 பேரும் வெளியே சாப்பிட போகணும், என் கூட காலேஜில் டைத்தை ஸ்பெண்ட் பண்ணணும்னு திங்க் பண்ணிவிட்டு இங்கே வந்தேன், ஏன் இவ்வளோக்குள்ள டென்ஷன் ஆகுற? எத்தனை பர்சன்ஸ் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணாலும் இந்த ஹார்ட்டும் இந்த பாடியும் இந்த ஜங்குக்கு மட்டும் தானே அப்படிங்கிற மாரி நம்மகிட்ட எப்போது மாதிரி நம்ம ஜங்குக்கு கம்ஃபர்ட் பண்ணுறது, ஃப்ளிட்டியாக பேசுகிறது, டீச் பண்ணுறதுங்கிற மாரி ப்ளே பண்ணுவாரா, அந்த மாதிரி ப்ளே பண்ணோம். ஜங்குக்கு கம்ப்ளீட்டே டைட்டாக ஹாக் பண்ணபடி ஆமாம் இந்த ஹார்ட்டும் இந்த பாடி எல்லாமே இந்த டேயோட எவ்ரிதிங்குமே இந்த ஜங்குக்கு மட்டும்தான், ஒன்லி ஃபார் மீ அப்படிங்கிற மாதிரி எனக்கு மட்டும்தான் எல்லாங்கிற மாதிரி இப்படி மனசுக்குள்ளேயே திங்க் பண்ணிவிட்டு டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணோம். நம்ம டேயோட தைஸில் தான் நம்ம ஜங்குக்கு இருக்கிறாரு. பட் இப்படி ஐஸை க்ளோஸ் பண்ணுற மூமெண்ட்டுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் ஜாக் இருப்பான்ல, ஜாக்குக்கு முன்னாடி தான் நம்ம ஜங்குக்கு நிற்கிறாரு. இந்த மாதிரி நின்னா நீ வேணும்னா இந்த மாதிரி பண்ணியாடா அப்படிங்கிற மாதிரி ஜாக்கு கேட்கவும் எல்லாம் என்னோட பிளான் தான்டா, நீ என்னையே கில் பண்ண பார்ப்ப, என் ஹஸ்பண்டுக்கிட்ட க்ளோஸாக போக ட்ரை பண்ணுவேன், நான் என்ன பண்ண ஏது பண்ணேன்னு தெரியல, உன் ஃப்ரெண்டுக்கிட்ட இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லி உன்னை இந்த மாதிரி பண்ண வச்சதே நான் தான், நான் நினச்சதை விட நீ என் மேலே செம்ம கோவமாக தான் இருந்திருக்க, என்ன வேகமாக என் ஹேண்ட்ஸை கட் பண்ணிட்ட, நான் சொன்னதெல்லாம் உண்மைன்னு தானே, நான் சொன்னதெல்லாம் ஃபேக்கு தான், உனக்கு இன்னொரு பர்சன்ட்டுக்கு மேரேஜ் ஃபிக்ஸு பண்ணியாச்சு அப்படி இப்படின்ட்டு உன் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் தான் உன்கிட்ட சொல்லி என்கிட்ட நீ அந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்தேன், அப்போ தானே உன்னை இந்த ஜெயிலுக்குள்ளே வைக்க முடியும் என்னால், எல்லாத்துலேருந்தே நீ தப்பிச்சிட்ட ஜாக், என்னால் ப்ரூஃப் பண்ண முடியாது நீ தான் என்னோடய லைஃப்பில் பெரிய ப்ராப்ளம்ன்ட்டு, ப்ரூஃப் எனக்கு தேவைப்பட்டுச்சு, அதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன், நான் போட்ட ஸ்கெட்சின்னு கூட தெரியாமல் என்கிட்ட ரூடாக பேசுகிறேன், என்ன பனிஷ் பண்ணுறேன்ட்டு பாவம் நீ ஹேண்ட்ஸே கட் பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு நெக்லாஸ் சிரிப்பாரா அந்த மாதிரி சிரிச்சா, நீ போட்டது பிளான் கூட தெரியாமல் நான் அந்த மாதிரி பண்ணிட்டேனேங்கிற மாதிரி ஜாக்கு செம கோமானம், எல்லாமே பிளான் பண்ணி தானே என் லைஃப்லேருந்து எடுத்துக்கப்பட்ட, அதான் உன்னை மொத்தமாக என் லைஃப்பை விட்டு மூவ் ஆன் ஆக்கணும்னு இந்த ஒர்க்கை பண்ணேன், டே எனக்கு மட்டும்தான், என்னோடய ஹஸ்பண்ட் எனக்கு மட்டும்தான், நீ என் ஹஸ்பண்ட் மேலே தப்பான திங்கிங் வைக்க போய் தான் இந்த மடி நிற்கிற, இதுக்கப்புறமா விட திருந்து இல்லைன்னு வச்சுக்கோங்க, நெக்ஸ்ட்டு ஒரு பிளான் போடுவேன், அப்புறம் இந்த பிளேஸில் நீ உயிரோடவே இருக்க மாட்ட, ஓகேயா ஜாக், உன்னோட பிரதர் ரொம்ப பேட் பாய் தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி ஜாக்கையே போய் நம்ம ஜங்குக்கு போலீஸ் ஸ்டேஷனில் மிரட்டிட்டு வந்திருப்பாரு. ஜங்குக்கு வந்து ஜாக்கை பார்த்தது டேக்கும் தெரியாது, ஜிமினா சுகா பேரண்ட்ஸ் யாருக்குமே தெரியாது, அதை அப்படியே இப்போ வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறாரு. டேக் இப்படி எல்லாத்தையும் பேசி திட்டிட்டு ஜாக்கெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு டேக்கிட்டே மற்ற பர்சன்ஸ்கிட்டையும் ஜாக்கு எங்கேங்கிற மாதிரி தான் கேட்பாரு. அதே டாப்பிக்கில் டேயோட தைஸில் இருந்தபடியே டேயாங் ரொம்ப டேஸ் ஆயிடுச்சு, என்னோட ஹயாங்க நீ எதுவும் பண்ணலைல்ல அப்படிங்கிற மாதிரி இப்படி கேட்பாரா, என்ன மாதிரி கேட்டான், ஏன்டா நீ எப்போ பட்டாலும் அந்த கொஸ்டின் கேட்போற, அவன் ஜாக்கை நான் எதுவுமே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு டைட்டாக ஹேக் பண்ணபடி எப்போ பார்த்தாலும் அது என்ன உன் பிரதரை பற்றி திங்க் பண்ணிகிட்ருக்க, ஹஸ்பண்ட் ஏன் டைஸில் இருக்க, என்னை பற்றி திங்க் பண்ணுங்கிற மாதிரி நம்மகிட்டே வந்து ஜங்கு கூட லீப்பில் கேஸ் பண்ணுவாரா, அந்த மாதிரி கேஸ் பண்ணால் நான் உன்னை பற்றி தான் டேயாங்
எப்போதுமே திங்க் பண்ணிகிட்ருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேட்டாக ஆக்ட் பண்ணபடி டேட்டாரா கிஸ்ஸை நம்ம ஜொங்குக்கு ஃபீல் பண்ணுறாரு. ஃபீல் பண்ண பொசிஷன்லேயே என்கிட்டேருந்து என்கிட்ட யாராவது பிரிக்கணும்னு ட்ரை பண்ணால் இந்த ஜொங்குக் ரொம்ப கைண்டான பர்சண்டாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப மோசமான பேட் பாயாக சேஞ்ச் ஆவேன் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு அந்த கிஸ்ஸை ஃபீல் பண்ணுவாரா. அதோட இந்த எஃப்எஃப்ஐ நான் என் பண்ணுறேன். எஃப்எஃப்ஐ ஃபுல்லாக கேட்டவங்க என்ன மாதிரி இருக்குதுங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நான் மாஃபியா ஃபேமிலி சீசன் 2 போடுறேன். அப்புறம் என்கிட்ட ஒரு சிஸ்டர் ஒரு ஸ்டோரி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக நீங்கள் கேட்ட ஸ்டோரியை மாஃபியா ஃபேமிலி சீசன் 2 எண்ட் ஆனதோட உங்களோட ஸ்டோரியை கண்டிப்பாக நான் போடுவேன். வெயிட் பண்ணுங்கடா. ஓகே, பாய்.